Happy morning to all. How are you student? I hope you all are fine and doing well. In this video class, we are going to see grammar for 6th standard. So, இன்னைக்கு grammar topicல நம்ம என்ன discuss பண்ண போறோம் அப்படினா conjunction. So, what is conjunction? Conjunction is a word which is used to join words, phrases, clauses and sentences to one another. So conjunction அப்படின்றது என்னன்னா ஒரு இணைப்பு சொல். conjunction அப்படின்னா ஒரு இணைப்பு சொல். ரெண்டு சென்டென்ஸையோ இல்லை ரெண்டு வேர்ட்ஸையோ மிங்கிள் பண்ணுறது, அது ஜாயின் பண்ணுறது தான் நம்ம conjunction சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் and, but, for, as, also, however, hence. ஸோ நிறைய conjunction இருக்குது. ஸோ நம்ம இந்த கிராமர் டாப்பிக்கில் 1 or 2 தான் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ conjunction அப்படின்னா ஜாயினிங் வேர்ட். ஸோ இந்த ஜாயினிங் வேர்ட்ஸ் என்ன அப்படி மேக்ஸிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பட் அண்ட் ஸோ அண்ட் பிகாஸ். இன்னும் நிறையா லேர்ன் பண்ணலாம். நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு இருக்கும். அதில் while, and, although, not, but, for, or, either, as, it, neither, nor, once, so, then. ஸோ இது போல் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக கன்ஜங்ஷன் வந்து 3 டைப்ஸ், 3 டிவைட் பண்ணியிருப்பாங்க, 3 டாப்பிக்காக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஹையர் கிளாஸில் போகும்போது நல்லா டீப்பாக லேர்ன் பண்ணலாம். ஸோ கோஆர்டினேஷன் கன்ஜங்ஷன் அப்படின்றதுக்குள்ளே எக்ஸாம்பிள் வந்து ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து குயிக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபேன் பாய்ஸ். F for, A for an, N for neither, B for but, O for or, Y for yes and so S for so. And next subordinating conjunction. ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. after, although, unless, because, in order, sin, if, that. ஸோ நெக்ஸ்ட்டு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்ற பார்த்தோம்னா அது வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் வந்து 2 வரும், 2 பேராக வரும். நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நெய்தர் நார், தோ எட், இது போல் 2 வேர்டாக வரும். அதுதான் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 கன்ஜங்ஷன் தான், அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பட். ஸோ பட் அப்படின்றதுன்னா ஹவவர் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். பட் ஆனால், தமிழில் வந்து ஆனால். ஐ கோ டு ஒர்க் ஆன் சண்டேஸ் பட் ஐ டோன்ட் கோ டு ஒர்க் ஆன் சாட்டர்டே. நான் சண்டேஸில் வந்து ஒர்க்ஸ் போவேன், ஆனால் சாட்டர்டேயில் மட்டும் நான் போக மாட்டேன். ஆனால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதுதான் வந்து பட்டோட யூசேஜ். நெக்ஸ்ட்டு வந்து ஆர். ஓஆர் அப்படின்றது ஆப்ஷனலுக்காக, உனக்கு டு யூ வாண்ட் காஃபி ஆர் டீ, அதாவது ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொடுப்போம் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்க. டஸ் கிளர்க் ஹாவ் எனி பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர், அந்த கிளர்க்குக்கு ஏதாவது பிரதர்ஸோ இல்லை சிஸ்டர்ஸோ இருக்காங்களா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆருக்கும் பட்டுக்கும் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ ஐ ஈட் சைனீஸ், நான் சைனீஸ் ஐட்டம் சாப்பிடுவேன். ஐ ஈட் சவுத் இண்டியன், நான் இதில் வந்து எந்த கன்ஜங்ஷனுமே இல்லை. ஐ டு நாட் ஈட் நான்வெஜ், நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த 3 சென்டென்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா கன்ஜங்ஷன் வேர்டு வந்து எதுவுமே இல்லை. பட் ஐ ஈட் சைனீஸ் ஆர் சவுத் இண்டியன் பட் ஐ டு நாட் ஈட் நான்வெஜ் ஃபுட். நான் வந்து சைனீஸோ இல்லை சவுத் இண்டியன் ஃபுட்டோ சாப்பிடுவேன், ஆனால் நான் வந்து நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 வேர்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த 3 வேர்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 கன்ஜங்ஷன் வேர்டு வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பட் அதுக்குள்ள எக்ஸாம்பிள், ஹீ ரன் ஃபாஸ்ட் பட் ஹீ மிஸ்ட் த ட்ரெயின். ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தா, அவன் ஃபாஸ்ட்டாக தான் வந்தான், இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஃபாஸ்ட்டாக வந்தாலும் இவன் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, இட் ட்ரெயின்ட் ஹெவிலி பட் த மேட்ச் கண்டினியூடு. ஹெவியாக ரெயின் மழை பெஞ்சாலும் அந்த மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டே இருந்தாலும் ஆனாலும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் அண்ட் அண்டுக்குள்ள மீனிங் பார்ப்போம். ஃபார் பிகாஸ், அதுவும் ஏனென்றால்ன்ற மீனிங்கில் வரும். அண்ட் அப்படின்றது ஆட் பண்ணுற இன் அடிஷன் டு. ஓகேவா. ஐ ஹாவ், ஃபாருக்கு வந்து ஐ ஹாவ் டு ஃபைண்ட் எ நியூ ஜாப் ஃபார் ஐ எம் அன்எம்ப்ளாய்டு. நான் வந்து ஒரு நியூ ஜாப் வந்து என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், ஏன்னா நான் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்டு, நான் எனக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட் அண்டு பார்த்தோம் அப்படின்னா
ஐ ஹாவ் 1 டாக் அண்ட் 3 லவ் பேர்ட்ஸ். என்கிட்ட ஒரு நாயும் 3 லவ் பேர்ட்ஸும் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடிஷ்னலாக அதுக்கு தான் வந்து அண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸோ அப்படின்னா தேர்ஃபோர் ஆகும். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்றது, மை டாட்டர் இஸ் வெரி ஸ்மார்ட் ஸோ எவ்ரிபடி லைக்ஸ் ஹர். ஸோ அப்படின்னா ஆகையால் அப்படின்னு, என்னோடய டாட்டர் வந்து ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப நல்ல பிள்ளை, அதாவது படிக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும். ஸோ அதனால தான் வந்து எல்லாருக்கும் அவளை வந்து பிடிக்கும். அண்ட் மோர் எக்ஸாம்பிள்ஸ் அண்டுக்கு சோக்கும். ராணி வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் வெஜிடபிள்ஸ். ராணி மார்க்கெட் போயிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு. அண்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது, ஓகேவா, இதுவும் 2 சென்டென்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் அண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சோக்கு ஹீ இஸ் சிக் ஸோ ஹீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஆகையால் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் அப்படின்னா we use for to talk about a length of time, a period of time. ஸோ ஃபார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு டைமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த ஃபார் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் ஃபார் 8 years. நான் வந்து இங்கே 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சின்ஸ், அதாவது குறிப்பிட்ட அந்த பீரியடில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபார் யூஸ் பண்ணுவோம். யூ ஹாவ் பிளேட் ஃபுட்பால் ஃபார் 10 years. ஸோ 10 years வந்து நீ விளையாடிட்டுருக்க. We have taught at this school for a long time. He has been a student for 8 years. நான் வந்து 8 years ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். They have been married for 30 years. ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் நம்ம சொல்லும் போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாருக்கும் சின்ஸுக்கும் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. வி யூஸ் சின் டு டாக் அபவுட் எ பாயிண்ட் ஆஃப் த பாஸ்ட். அதாவது ஃபாரை வந்து அந்த குறிப்பிட்ட பீரியடில் யூஸ் பண்ணுவோம். பட் சின்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹி ஹாஸ் லிவ்டு ஹியர் சின்ஸ் 1993. அவன் 1993லேருந்து இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு. தே ஹாவ் பீன் அட் த ஹோட்டல் சின்ஸ் லாஸ்ட் வீக். I haven't ridden a horse since I was 9. You have worked here since you left your school. I haven't been on holiday since last year. So sinceக்கும் ஃபாருக்கும் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பிகாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் இஸ் யூஸ்டு டு ஷோ ஆர் கிவ் ரீசன். ஸோ ரீசன், ஏதாவது ஒரு ரீசன், எதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படிமோ, இதனால தான், இந்த இன்சிடென்ட்னால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிகாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஃபாலோடு பை எ கம்ப்ளீட் சென்டென்ஸ் வித் இட்ஸ் ஓன் சப்ஜெக்ட் ஆர் வேர்ப். நம்ம இந்த பிகாஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள், ஷி யூஸ்வலி ஈட்ஸ் அட் ஹோம் பிகாஸ் ஷீ லைக்ஸ் குக்கிங். அவளுக்கு வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவளுக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து சமைச்சு சாப்பிடுவாள். The girl ran because she was afraid. அவள் ஓடுறா ஏன்னா அவளுக்கு பயமாக இருக்குது. He is delighted because I am here. அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் இங்கே இருக்கேன்னு. I like Samuel because he is honest. எனக்கு சாமுவலை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் ரொம்ப நேர்மையானவன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது உங்களுக்கு இந்த ஒரு 5 கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ்க்கும் உள்ள மீனிங் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்ப்போம், ஓகேவா. Our team played well dash won the game. நம்ம டீம் வந்து நல்லா விளையாண்டுச்சு, கேம்லேயும் வின் பண்ணிடுச்சு. ஸோ 2 வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கன்ஜங்ஷன் வேர்டு யூஸ் பண்ணுவோம், பட்டா, பிகாஸா, அண்டா அப்படின்னு லேர்ன் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் அப்படி வரும்னா அண்ட் அப்படின்ற ஆன்சர் தான் வரும். அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் ஓன் த கேம். நல்லா விளையாடுது அண்ட் அதனால தான் வந்து என்னாச்சு, கேமில் வெற்றி பெற்றுச்சு. ஸோ செகண்ட் சென்டென்ஸ், ஷீ ஸ்லிப்டு பேட்லி டேஷ் ஷீ டிட் நாட் ஹர்ட் ஹர் செல்ஃப். அதாவது அவள் வந்து ஸ்லிப் ஆகிட்டா, தவறி விழுந்துட்டா, அதாவது ரொம்ப மோசமான நிலையில் விழுந்துட்டா, இருந்தாலும் ஷீ டிட் நாட் ஹர்ட், அவளுக்கு எந்த அடியும் படலை. இப்போ இருந்தாலும் அப்போ என்னும்போது ஆகையா பட் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். தேர்ட் சென்டென்ஸ், த பாக்ஸ் வாஸ் ஹெவி டேஷ் ஹீ குட் நாட் லிஃப்ட் இட். அந்த பாக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அதனால் அதை லிஃப்ட் எடுத்துகிட்டு வர முடியல. அப்போ ஸோ ஆகையால். ஸோ ஃபோர்த்து, ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் டேஷ் ஷி மிஸ்டு த பஸ். அவள் லேட்டாக ஸ்கூலுக்கு போயிட்டா.
ஏன்னா அவள் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. ஸோ ஏனென்றால் அப்படின்னும் போது இங்கே பிகாஸ் ஷி மிஸ்டு த பஸ், அவள் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. யூ கேன் யூஸ் எ பென் டேஷ் எ பென்சில் ஃபார் ரைட்டிங், அதாவது நீ எழுதுறதுக்கு பென் இல்லைனா பென்சிலை யூஸ் பண்ணு. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுனால இங்கே ஆர் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் ஓன் த கேம். ஷீ ஸ்லிப்டு பேட்லி பட் she did not hurt herself. The box was heavy, so he could not lift it. Rani was late to school because she missed the bus. You can use a pen or a pencil for writing. So next பார்ப்போம், join the sentence of column A with B using the words given in the box. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து match the following, பட் அது மேட்ச் பண்ணும்போது இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மிங்கிள் பண்ணுறதுக்கு ஜாயினிங் வேர்டை நம்ம கன்ஜங்ஷன் வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 சென்டென்ஸ்க்கும் கன்ஜங்ஷன் வேர்ட் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துப்போம். the clouds moved away, அந்த clouds அந்த மேகம் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ அது ரிலேட்டடாக இங்கே என்ன சென்டென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். he helped Velu in time, the sun came out, you will get choked, the match continued. ஸோ அது clouds ரிலேட்டடாக இருக்கிறது வந்து the sun came out அப்படின்ற அந்த வேர்டு தான் வந்து நமக்கு வந்து இங்கே ஜாயினிங்காக இருக்குது. ஸோ நம்ம the clouds moved away. ஸோ இதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? the clouds moved away and the sun came out, அதாவது மேகங்கள் போனதுக்கப்புறம் மேகம் போயிட்டுருக்கு, சூரியனும் வெளியில் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பாசிட்டிவ் சென்டென்ஸ், ரெண்டும் சேம் சென்டென்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வேலு தேங்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேலு ரிலேட்டடாக என்ன இருக்குன்னா, அங்கே ஆல்ரெடி வேலுன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். ஹி ஹெல்ப்டு வேலு இன் டைம். வேலு வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு தேங்க் பண்ணுறான். ஏன்னா அவன் வந்து அவனை குறிப்பிட்ட அந்த டயத்தில் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது இங்கே என்ன கன்ஜங்ஷன் வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிகாஸ் அப்படின்ற கன்ஜங்ஷன் வேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இட் ரெயின்ஸ் ஹெவிலி, ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சிச்சு. ஸோ த மேட்ச் கண்டினியூடு, இருந்தாலும் மேட்ச் கண்டினியூ ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? பட் அப்படின்ற கன்ஜங்ஷன் வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஈட் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிட. யூ வில் கெட் சோக்னா அப்படி தொண்டையில் அடைச்சிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா தொண்டையில் அடிச்சுக்கும் அப்படின்றது மாதிரி. ஸோ இங்கே ஈட் ஸ்லோலி ஆர் யூ வில் கெட் சோக், இல்லைன்னா தொண்டையில் மாட்டிக்கும். ஓகேவா? த clouds moved away and the sun came out. Velu thanked his friend because he helped Velu in time. It rained heavily but the match continued. Eat slowly or you will get choked. Okay, it's clear children? Okay students, I hope you all are understand this grammar topic conjunction. Thank you all and be safe. See you in the next grammar class.